எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. வால்பாறை விலாக் பார்ட் 1 அண்ட் 2 வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதை பார்ட் 3 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் கைஸ். சரிங்க, நம்ம இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட வந்தவங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி வெயிட் பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் வால்பாறைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இன்னும் 10 கிலோமீட்டரில் நம்ம வால்பாறை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது விசிட்டிங் ஸ்பாட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் இறங்குறது தாங்க வேலை, வேறு எதுவும் கிடையாது. இப்போ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சுங்க. எங்களை மாதிரியே யாராவது வால்பாறை வரணும்னு கிளம்பி வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே வாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும், நிறைய இடத்த பார்க்குறக்கு. அண்ட் மோர் தென் நீங்கள் மார்னிங் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும் இந்த டைம்லலாம். அண்ட் இங்கேயுமே ஒன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ரோட்ஸ் மாதிரியே லைட்டாக ரோட்ஸ் அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு. நிறையா இடத்துல இல்லை, இருந்தாலும் சில இடத்துல இருக்குது. அது வந்து கொஞ்சம் நைட் டைமில் வந்து ரிஸ்க் தான் வர டூ வீலர் பைக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆரஞ்சு கலரில் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெயினிங்லாம் ஸ்லோ பண்ணி வரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி லைட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நாங்கள் அந்த மேலே இருக்க போர்டில் க்ரீன் கலர் போர்டில் வால்பாறைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. வால்பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அங்குடிங்கிற பிளேஸ்க்கு வந்து 109 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. நேராக போனால் பாலாஜி டெம்பிள், அதுக்கு வந்து 7 கிலோமீட்டர் தான். அண்ட் பொள்ளாச்சி 55 கிலோமீட்டர், பழனி வந்து 110 கிலோமீட்டருங்க. இந்த சின்ன ரோட்டில் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம் தாங்க போகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்த ரோட் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் சின்ன சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஆஃப் ரோடிங் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கும் தான், எனக்குன்னு இல்லை, எல்லா பைக்கர்ஸுமே ஆஃப் ரோடிங் பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா ஜாலியாக தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மேலே போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் இந்த மேலே வாட்டர் ஃபால்ஸை கவர் பண்ண போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ஃபோனில் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கூட இருக்கவங்க ஃபோன்லாம் வந்துட்டு எதுவுமே கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்காது. என்னோடது அவ்வளோ சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மற்றபடி கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ கிளியராக இருக்காது கேமரா. ஸோ வந்துட்டு மேலே வாட்டர் ஃபால்ஸ் என்னால் கவர் பண்ண முடியாமல் கூட போகலாம். அங்கே முன்னாடி ஏதோ கார் மூவ் ஆகாமல் நிற்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் மேலே ஏற்ற முடியல, அது ஸ்லிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நமக்குமே இறங்குதுங்க பைக் பிரேக் பிடிச்சா. இந்த இடத்துல சின்ன சின்ன கல் மண்ணாக இருக்கா. ஸோ வந்துட்டு அவர் கார்லேருந்து ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறான்னு தெரில. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ, அவங்க கேப் கொடுப்போம். அவருக்கு மேலே ஏற்ற முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இதுக்கு முன்னாடி ஹில்ஸில் ஏற்றிருக்க மாட்டார் போல், என்னன்னு தெரியல. இரு பார்க்கலாம். என்னது, ஒரு நிமிஷம் இரு, அவரை காட்டிக்கிறேன். அவர் ஏற்றிடுவார்னு நினைக்கிறேன், இரு பார்க்கலாம். அவர் ஏற்றாட்டி நம்ம லெஃப்டில் ஏறுவோமா? வேண்டாம், இரு அவர் போட்டோம். அவர் பின்னாடி வராரு, மேலே ஏற முடியல போல். நமக்கு வேறு கார் ஓட்ட தெரியாது, இல்லாட்டியாவது நம்ம போய் ஏற்றி கொடுக்கலாம். இரு என்னென்னு பார்ப்போம், ஒரே நிமிஷம் இரு. அவர் இருக்கிறதுக்கு பின்னாடி தான் வராது. சரி நீ முன்னாடி வா, நான் வேணா லெஃப்டில் ஏறுறேன். நான் லெஃப்டில் ஏறுறேன்னு சொன்ன உடனே அவர் மூவ் பண்ணிட்டார். என்ன நினச்சிருந்தில்ல, விடுங்க, எப்படியோ மேலே நல்லபடியாக போனார்னா சரி தான். சீக்கிரம் ஓடி வந்து ஏறுற, வாடா. நீ முன்னாடி போ, வரேன். நம்ம ஃப்ரெண்டாக ஓடி வாடான்னு சொன்னால் உருண்டு வந்துட்டுருக்கேன். இருங்க காட்டுறேங்க. தெரியும்னு நினைக்கிறேன் கேமராலாம், இதுக்கு முன்னாடி என்னால் திரும்ப முடியல. பார்ப்போம், எங்கே கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏறாடி சரி. அப்படியே தான் யானை வந்துச்சுனாலும் பம்பாது, சரியா? அப்போல்லாம் இல்லை, அது வெளிதாகும். அது போயிருங்கிறது ஓகே. ஆனால் அது வந்து பிடிக்காம கோவம் டென்ஷன் ஆகி இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பயந்து நம்ம பக்கமே வந்துச்சுன்னா அப்படி தான் வந்துச்சுன்னா ஆடாமல் அசையாமல் நான் கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவேன். கேப் அடித்து கூப்பிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ராகுல் தான் முன்னாடி போயிட்டு இருக்கான். அவன் நம்மகிட்ட சொன்னானா அவனுக்கிட்டே சொல்லியிருப்பான்டா. கிராஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது எங்கேயாவது, இவனுங்க உடனே அதை பார்த்துட்டு கவராக மட்டும் கவர் ஆகிட்டாங்க. எலிஃபண்ட் இருக்காமா சொன்னானா ஒருத்தன்? சரி வா டே, ஏன்டா டே.
ஆமாம் அவரை கவர் பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு கண்டென்ட்டையும் விட மாட்டேன். கண்டென்ட்டு இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபோன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாகுங்கிறனால நான் பெருசாக எதுவும் பிளான் பண்ணியும் வரல. மொபைல் சார்ஜ், பவர் பேங்க் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டும் வரல. இன்கேஸ் என்னோடய சார்ஜர் கூட இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கப்புறம் பார்க்க போகிற விசிட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வ்ளாக், ஸோ வந்துட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி கேட்டுக்கிற எல்லாத்துக்கிட்டையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபுட் பிரேக் எடுப்போம். மேபி எதாவது சார்ஜ் போட முடிஞ்சால் நான் வந்து ரிட்டன் போகிறத கவர் பண்ணுவேன். இல்லாட்டி அது கூட என்னால் முடியாது. இங்கே ஏதோ நல்லா இருக்குது, நம்ம வந்து இங்கே வேணால் ரீல்ஸ் எதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே கடைசிக்கு ஒரு ரீல்ஸ் எதாவது ட்ரை பண்ணுவோம். அப்புறம் பின்னாடி தானே அவனுங்களும் வந்துட்டு இருந்தானுங்களா, அவனுங்களே அப்படியே வந்தானுங்கன்னு நிற்க சொல்லு ப்ரோ. பாரு வரானுங்களான்னு. வரானுங்களா என்னன்னு தெரில, பின்னாடி தான் வந்துட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வரானுங்களா? இது பார்க்கலாம், இது நானே இறங்குறேன். நான் வந்துட்டானுங்க பாரு. இது நின்று இங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். சரி. ஏன்னா அன்றைக்கு மாதிரி அவர மாட்டேங்குதுடா. அன்றைக்கி ஒரு ஹெல்மெட்டை வீட்டுக்கு போட்டு போனோம்ல, சரியான தலைவலி வேறு, கழட்டவே முடியல. இன்றைக்கும் அதே மாதிரி ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே உன் ஹெல்மெட் அத்தெடுத்துலான்னு முடிவு எடுத்துட்டேன். உனக்கு புதுசு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, நானும் அப்புறம் கழண்டுருச்சு. பாருங்க வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு நான் ரீல்ஸ் எடுக்கிறக்காக வீடியோ எடுத்து அதை சொல்லிட்டு அங்கேருந்து லாங்கிலேருந்து பைக் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கேன். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அது என்னோடய பைக் கிடையாது, ஃப்ரெண்டோடது. வீடியோ எடுத்து தர சொல்லியிருக்கேன். எப்படி எடுத்து தராங்கிறது நான் ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ரீல்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் தான். என்னடா இப்போ தான் ஆஃப்டர்நூன் மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சா, அதுக்குள்ளே கிளம்பிட்டிங்களா, அப்போ நடுவில் பார்த்த கிளிப்ஸ் எல்லாம் எங்கே கவர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கவர் பண்ணல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மொபைலில் சார்ஜில் ஹோட்டலில் ஃபுட் பிரேக் அடிக்கும்போது தான் வந்துட்டு நான் ஏதாவது சார்ஜ் போட்டணும் அப்படின்னு. ஈவினிங் அப்போ தான் கவர் பண்ண முடியும். இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம், கவர் பண்ணுறோம். நான் எகைன் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வ்ளாகு. ஸோ வந்துட்டு பெருசாக நாலேஜ் இல்லாமல் அதனால் நான் வந்துட்டு இந்த பவர் பேங்க் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல. ஸோ வந்து நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து நம்ம சூப்பராக கவர் பண்ணலாம், எல்லாமே பக்காவாக கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பிளேஸ்க்கு ட்ரிப் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வ்ளாக் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறவங்க சொல்லுங்கள். கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிற வரைக்கும் கோயம்புத்தூரை தாண்டக்கூடாது. அது வரைக்கும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன். 1K நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது அது பண்ணிட்டோம்னா வேணால் ஆல் ஓவர் தமிழ்நாடு, மேபி அதர் டிஸ்ட்ரிக்ஸ் கவர் பண்ணலாம். தமிழ்நாடுக்குள்ளே அதுக்கப்புறம் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் வந்துட்டு நம்ம 10K இல்லாட்டி 20K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ரீச் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தமிழ்நாடை விட்டும் வெளியே போய் நம்ம வ்ளாக் பண்ணலாம். பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நான் சீக்கிரமாக தமிழ்நாட்டை விட்டும் இந்த கோயம்புத்தூர் விட்டு வெளியே போய் வ்ளாக் பண்ணுறதுக்கு இருக்குது. வியூவெல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குது. இப்போ தான் எல்லாருமே ஹெட்லைட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்குமே இருட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் ஹெட்லைட் ஆன் பண்ணியிருக்கேன். முன்னாடி போகிற பைக்லேயும் ஹெட்லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குது. நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இறங்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போவே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம நைட்டில் இந்த மாதிரி ஹில்ஸில் இறங்கினதில்ல இதுக்கு முன்னாடி. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்கை வந்து கேமராவில் ஃபோக்கஸ் ஆகலை. ஆனால் நான் வந்து இங்கே லைவில் பார்க்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இருங்க, நம்ம போகிற வழியில் எங்கேயாவது நிறுத்த முடிஞ்சால் நம்ம நிறுத்தி வந்துட்டு கேமராவில் கேப்சர் பண்ணலாம். ஃபோக்கஸ் ப்ரெஸ் பண்ணி அப்போ வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போய்ட்டுருக்கனால வந்துட்டு கேப்சர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆகலை. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அங்கங்கே நின்று வீடியோ கேப்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம போகிற வழியில் எங்கேயாவது கொஞ்சம் இன்னும் சூப்பரான வியூ ஏதாவது இருந்துச்சுன்னா வேணால் நம்ம வந்துட்டு அங்கே நின்று கண்டிப்பாக பைக்கை ஸ்டாப் பண்ணி நம்ம வீடியோ கேப்சர் பண்ணிட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்கள், போகிற வழியில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் நல்ல வியூ பாயிண்ட்டாக. இங்கே முன்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம முன்னாடி எங்கேயாவது நின்று பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வியூ பாயிண்ட் நல்லாவும் இருக்குது. லெஃப்ட் சைடில் நான் உங்களுக்கு கேமராவில் காட்டல, நான் இறங்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு தெரியல. கூட வந்து ஒரு பையன் தான் வரேன், மற்ற பைக்கெலாம் முன்னாடி போயிடுச்சு. கூட ஒரு அக்கா வராங்கன்னு சொன்னேன். அந்த அக்காவோட ஃப்ரெண்டு மட்டும் பையன் மட்டும் தான் வரான். முன்னாடி வர சொல்கிறான், எதுக்குன்னு தெரில. வாங்க போய் பார்க்கலாம்.
நிறுத்த சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் நிறுத்த சொல்கிறேன். இருடா நிறுத்துறேன், ஒரே நிமிஷம். இங்கே லெஃப்ட்டில் அப்படியே நிறுத்தி விடு. இண்டிகேட்டர் போட்டு நிறுத்துடா. நம்ம வந்து நமக்கு பைக் சேஃப்டி தான் முக்கியம். இங்கே பாருங்களேன், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாவ் வாவ். இருங்க ஃபஸ்ட்டு பைக்கை நிறுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நான் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலேயே வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். அந்த கல் மேலே நின்றுக்கிட்டு என் ஃப்ரெண்டை இந்த இடத்த கவர் பண்ணி கொடுறானே. என் ஃப்ரெண்டு சூப்பராகவே கவர் பண்ணியிருந்தான். பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாமல் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு. ஏறுவா. இரு மேலே ஏற்றிக்கிறேன்டா அடப்புடா. மேலே ஏற்றிக்கிறேன் அடப்பு. ஏறுவா. எந்த கீழே வந்து கிடக்குது. மேலே டீ தூள் வாங்கினாங்க என் ஃப்ரெண்டு. அதை கீழே போட்டுட்டு ஓடுறான். இப்போ கீழே போட்டு வந்துட்டேன்னு. இவன் கீழே போட்டுட்டு வந்துட்டு எங்கேன்னு என்கிட்ட கேட்குறான். நியாயமாக அதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். போட்டு வந்த வீட்டில் போனால் பதில் சொல்ல முடியாது. அந்த வியூ பாயிண்ட்டையும் உங்களுக்கு நான் ரீல்ஸ் கிளிப்பாகவே ஆட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் பெட்டர் வியூவாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி வியூ கிடைக்கிதா. நான் ஃபோக்கஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆகுது, லைட்டாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எடிட்டிங் அப்போ தான் தெரியும் எத்தனை இதில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு ஆகலைங்கிறது. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நல்லாவே இருட்டிருச்சு. நான் என்னோடய ஹெட்லைட் வெளிச்சத்தில் மட்டும்தான் போகிறேன். இங்கே வந்து எதுவும் லைட்ஸ் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து உருப்படியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் லைட் வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னோடய பைக்கோட ஹெட்லைட் பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி இங்கே ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஹில்ஸு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து நல்லாவே இருட்டிடுச்சு. நான் ஆக்சுவலாக இருட்டுறதுக்கு முன்னாடி இறங்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் முடியல, லேட் ஆயிடுச்சு. இப்போ போக போக ஒன்றும் இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அதை பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. ஸோ வந்துட்டு தைரியமாக போகலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து சேஃபாக தான் போகணுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இருட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயப்பட போகிறது கிடையாது. இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாருமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஒரு டைம் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து அதை வந்து ஓப்பன் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஆக்சுவலாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி காரில் வந்திருக்கேன். பைக்கில் வந்து இந்த மாதிரி தனியாக வந்தது கிடையாது. அதுவும் நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு. இருந்தாலும் இது சூப்பராக இருக்குது உண்மையிலே. இந்த மாதிரி நைட் டைமில் வருது. ஆனால் செம்மையாக குளிருதுங்க. இது இன்க்ளூட் நான் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். உள்ளே வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், ஷர்ட் போட்டிருக்கேன். அது போக இது ரைடிங் ஜாக்கெட் போட்டுமே குளிருது. என் ஃப்ரெண்டு எதுவுமே இல்லாமல் டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு வரான். அவன் நிலமே நினச்சா தான் கொஞ்சம் சிரிப்பாக பாவமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டைம் பார்த்தா 6:25 தான் ஆச்சு. 6:25 தான் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஹில்ஸில் ஆக்சுவலாக சீக்கிரமாக இருட்டிருங்கிறது தெரியும். ஆனால் 6:25க்கு வந்துட்டு இவ்வளோ இருட்டாக இருக்குங்கிறது சத்தியமாக தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக தான் இருக்குது. இங்கே டேர்னிங்ஸ்லலாம் கொஞ்சம் வந்துட்டு முன்னாடி அந்த ஆம்னி வேன் போகிறத வச்சு தான் நான் போயிட்டுருக்கேன். அவர் ஏதாவது சின்ன சின்ன பேச்சஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஏற்று வர, அதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவாங்க ரோடு சரியில்லை அப்படிங்கிறத. பாவங்க இங்கே வந்துட்டு ஒருத்தவங்க பஞ்சராக இருக்காங்க. ஆனால் அந்த காரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே போகிறோம். இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்போம். அண்ட் இன்னொரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் திருப்பியும் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. நம்ம இறங்குற விலாகையும் கவர் பண்ண முடியாது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் விலாக் நம்ம வந்து சூப்பராக பிளான் பண்ணி பண்ணலாம். இந்த டைம் பிளான் இல்லாமல் அதனால் நிறையா இடத்துக்கு நம்மளால் கவர் பண்ண முடியாமையே போகுது. யாரும் இதை நினச்சி கடுப்பாகி நம்ம விலாகை பார்க்காம விட்டுறாதீங்க. இனிமேல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம விலாக் பண்ணுறோமே. நம்மக்கிட்ட மொபைல் தான் இருக்குது, கேமரா கூட கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு சீனில் வந்துட்டு. நம்ம வந்து நம்மளோட மொபைலை வச்சு தான் நம்ம விலாக் பண்ணுறோமே. அதுவும் வந்துட்டு ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கிறது இல்லை. பவர் பேங்க்கும் நீ வாங்கலை. ஆக்சுவலாக பவர் பேங்க் ஏதாவது வாங்கணும், அரேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு விலாகுள்ளே நான் கண்டிப்பாக ட்ரிப் பிளான் பண்ணுறக்குள்ளே வாங்கிடுவேன். வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியே என் மொபைல் ஆஃப் ஆயிரும். எமர்ஜென்சி கால் பண்ணுற கண்டிப்பாக ஏதாவது வேணும். ஸோ வந்துட்டு நான் மோட்டோ விலாக் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வால்பாறை விலாகோட ஃபைனல் சீரிஸ். இதுக்கப்புறம் வால்பாறை விலாக் வராது. ஏன்னா எல்லாமே நம்ம இதிலே போட்டுட்டோம். அண்ட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே பிளான் பண்ணுறதுங்கிறது இந்த விலாகோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்துட்டு நம்ம ட்ரிப் பிளான் பண்ணி கண்டிப்பாக போயிடலாம். அந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு 200% வந்து பெட்டராக இருக்கும்னு நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி தரேன். அண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நான் வந்து சூப்பராக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ், எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க. எங்கே ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க.
ஹெல்மெட் தான் வந்துட்டு நம்மளை காக்கும். தலை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹெல்மெட் போடாமல் போனோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரிஸ்க்கு. யாராக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. இது வந்து என்னோடய ரெக்வஸ்ட்டு, நாட் ஆர்டர், ஓகேவா? அண்ட் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் போத் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். பாய்ஸ்க்கு மட்டும் ஹெல்மெட் போடணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே தான் ஹெல்மெட் போடணும். ஓகே நான் என்னோடய மோட்டோ விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே எல்லாத்துக்கும் பாய். பார்த்து சேஃபாக இருங்க. பாய்.